இலக்கிய எங்க அடுத்து நடக்கலாம் அப்படின்னா, எஸ்எஸ்கே பத்தின முக்கியமான வீடியோ ஆதாரம் இப்போ இலக்கியாட்ட கிடைச்சிருக்கு. அதாவது கார்த்திய நான் எதுக்கு கடத்தினேன்? கௌதம எதுக்கு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன்? நான் யாரு? ரேவதிக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அப்படின்னு எஸ்எஸ்கே பேசின முக்கியமான வீடியோ ஆதாரம் இலக்கியாட்ட கிடைச்சிருச்சு. இலக்கியா என்ன பண்றாங்க? அதை எடுத்துட்டு போயிட்டு எஸ்எஸ்கேட்ட காட்டுறாங்க. இங்க பாரு எஸ்எஸ்கே, நீ கார்த்திய வச்சு எங்கள அழிக்கலாம்னு ட்ரை பண்றல, அது நடக்காது. அதுக்கான முக்கியமான விஷயமே இதுதான். நீ என்கிட்ட பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல நீயே உன் வாயால உண்மைய சொல்லிட்ட. கார்த்தி எதுக்கு கடத்தின? கௌதம ஜெயிலுக்கு எதுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இதனால உன்னுடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கும்னு நீயே யோசிச்சு பாரேன். இதை போய் கார்த்தியில காட்டினா கண்டிப்பா கார்த்தி எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான். அப்போ நீ வேணும்னு திட்டம் போடுற அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? உன் மூஞ்சில காரி துப்பிட்டு அவனே எங்களை நோக்கி வீட்டுக்கு வந்துடுவான். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோல என்னுடைய எக்ஸ் லவர் தான் ரேவதி அப்படின்னு நீ தெளிவா சொல்லியிருக்க. அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா உன் மனைவி தாட்சாயணி அப்போ நீ என்னை ஏமாத்திருக்க எஸ்எஸ்கே அப்படின்னு அவங்களும் உன்னை காரி துப்பி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. ஆக மொத்தம் நீ வீட்டை விட்டு வெளியே வந்து நடுத்தருல பிச்சை எடுக்கிற நிலைமை ஏற்படும். ஆனா இது எல்லாமே நடக்காம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீ என்ன பண்ணணும்? இனிமே கௌதம் வந்தாலும் சரி, இந்த இலக்கியா வந்தாலும் சரி, 2 பேரை பத்தியும் எதுவும் தப்பா பேசாம கார்த்திக்கு அட்வைஸ் பண்ணி அவனை எங்க வீட்டுக்கு அனுப்பணும். அப்படி கார்த்தி எங்க வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் நாங்க உன்னை மன்னிச்சு போனா போதுன்னு இந்த வீடியோவை டெலீட் பண்ணி உன்னை காப்பாத்துவேன். இல்லைன்னு வச்சுக்கேன், நீ கண்டிப்பா ஜெயிலுக்கு போக போறது உறுதிதான். நீ ஜெயிலுக்கு போகாம இருக்கணும் அப்படின்னா நான் சொல்றது கேளு எஸ்எஸ்கே. இலக்கியா இங்க பாரு, நீ தேவையில்லாம இடத்த ஏன் மோதிட்டு இருக்க? நான் யாருன்னு உனக்கு என்ன சரியா புரியல நினைக்கிறேன். இங்க பாரு இலக்கியா, நீ வச்சிருக்க வீடியோவை என்கிட்ட கொடுத்துட்டு ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து போயிடு. அப்படி போயிட்டனா நான் உன்னை விட்டுருவேன். இல்லைன்னு வச்சுக்கேன், உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் கோபத்துக்கு ஆளாகாத எஸ்எஸ்கே. என்ன காமெடி பண்றியா? இங்க பாரு, உன் குடுமி இப்ப என் கையில் எஸ்எஸ்கே. உன்னை பத்தின உண்மை இந்த வீடியோவை பாதியா கட் பண்ணி கார்த்திட்டு காட்டினா உன் நிலைமை என்னத்துக்கு ஆகும் யோசிச்சு பாரு. அதுவே மீதி பாதியை கொண்டு போய் தாட்சாயன்ட்ட கொடுத்தனா யோசிச்சு பாரு. நீ இங்க கார்த்தி எதுக்கு கடத்தின அப்படிங்கிற உன்னுடைய சுயரூபத்தை காட்டியிருக்க. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா நீ தாட்சாயனுக்கு தெரியாம மறைச்ச உண்மையை பத்தி நீயே வாய் திறந்து பேசியிருக்க. இப்படி 2 முக்கியமான விஷயத்தை பத்தி நீ பேசின வீடியோ என்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் கார்த்திட்ட காட்டினாலும் சரி, தாட்சாயன்ட்ட காட்டினாலும் சரி, சிக்க போறது நீ தான் எஸ்எஸ்கே. அதனால நீ தான் கொஞ்சம் பயந்துருக்கணும். பயப்பட வேண்டியது நாங்க இல்ல. இங்க பாரு, உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் திரும்ப திரும்ப என்னால் சொல்ல முடியாது. நீயா போயிட்டு கார்த்திகிட்ட பேசி கார்த்தி மனசை மாத்தி எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சு. அப்படி அனுப்பி வச்சனா உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. முடியாது என்னால, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன்னு நீ ஏதாவது திட்டம் போட்டுன்னு வச்சுக்கேன், இந்த வீடியோவை கார்த்தி தாட்சாயினின்னு 2 பேருக்குமே அனுப்பிடுவேன். அப்படி அனுப்பிச்சா அப்புறம் என்ன நடக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. கார்த்தியை கடத்தினது எதுக்காக அப்படிங்கிற உண்மை கார்த்திக்கு தெரிஞ்சு போகும். அதே மாதிரி தாட்சாயினி இத்தனை வருஷமா நீ ஏமாத்தின விஷயம் தாட்சாயினிக்கு தெரிஞ்சு போகும். அப்புறம் 2 பேரும் செருப்பை கொண்டு அடிச்சவன வீட்டை விட்டு வெளியே வாட்டிடுவாங்க. இதுல எது நடக்கணும் எது நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு இலக்கியா அங்கேருந்து கிளம்புறாங்க. எஸ்எஸ்கேக்கு இப்போ என்ன பண்ணுதுன்னு ஒண்ணுமே புரியல. எஸ்எஸ்கே ஆபீஸ்ல அப்படியே கதி கலங்கி நிக்கிறான். என்ன பண்றது இப்போ? நான் அன்னைக்கே யோசிச்சது உண்மைதான். இந்த இலக்கிய கௌதம் 2 பேரையும் விட்டு வச்சோன்னா அது கண்டிப்பா நமக்கே ஆபத்தா அப்படி முடியும்னு நினைச்சோம். அது இன்னைக்கு சரியா அமைஞ்சு போச்சு. இந்த இலக்கியா சும்மா இல்லாம நம்ம பேசின எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சு இன்னைக்கு நம்மளையே பிளாக்மெயில் பண்றா. இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா இப்படி பண்ணுவா. இவளை இதுக்கு மேலே சும்மா விட்டுச்சோம்னா செட் ஆகாது. இவ கதைய முதல்ல முடிக்கணும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு எஸ்எஸ்கே முடிவு பண்றாரு. ஆனா இலக்கியா என்ன பண்றாங்க? எஸ்எஸ்கேவை பார்க்க வரதுக்கு முன்னாடியே கார்த்திக்கு கால் பண்ணியிருக்காங்க. கார்த்தி முதல்ல ஃபோன் எடுக்கல.
இலக்கியா தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதனால தான் கார்த்தி ஃபோன் எடுக்காரு. இப்போ எதுக்கு சும்மா நீங்க எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? கார்த்தி கோவமா கேட்ட உடனே இலக்கியா, இங்க பாரு கார்த்தி, உனக்கு இப்போ என் ஃபோன் நம்பரை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகலாம், கடுப்பாகலாம். அதுக்காக நீ நினைக்கிறது எல்லாமே சரின்னு நினைக்காத. நான் சொல்றத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளு கொஞ்சமாவது. இங்க பாருங்க, உங்கள் நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல. நான் எதுக்கு நீங்க பேச கேட்கணும்? என்னால கேட்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா ஃபோன் வைங்க போல. இங்க பாரு கார்த்தி, நீ என்ன எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. இல்ல எப்படி வேணாலும் திட்டு. எனக்கு அத பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நான் சொல்றத நீ ஒரு முறை, கடைசியா ஒரு முறை கேளு போதும். நீ ஒண்ணும் பண்ண வேணாம். இப்ப கிளம்பி நீ நேரா எஸ்எஸ்கே ஆபீஸுக்கு மட்டும் வா. வேற ஒண்ணுமே பண்ண வேணாம். எதுக்கு நான் இப்ப அங்க வரணும்? எதுக்காக? நான் சொல்றத கேளேன். நீ ஏன் எதுக்குன்னு ஒண்ணும் கேட்காத. நீ கிளம்பி எஸ்எஸ்கே ஆபீஸ்க்கு வா. அவருடைய கேபினுக்கு வெளியே வந்து நில்லு. நான் என்ன பேசுறேன் மட்டும் காது வாங்கு. அது மட்டும் போதும். வேற எதுவும் நீ பேச வேணாம். எனக்காக தயவு செஞ்சு சொல்றேன். உங்க அம்மா ஜானகி அத்தை மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். எனக்காக நீ அந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு. வேற நீ எதையும் எனக்காக பண்ண வேணாம். இதுவே கடைசி சான்ஸா இருக்கட்டும். அதுக்கு மேல நான் உனக்கு கால் பண்ணி எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் கார்த்தி அப்படின்னு இலக்கியா கெஞ்சி ஃபோன் பண்றாங்க. கார்த்தியும் மனசு மாறி அஞ்சலிட்ட சொல்லாம நேரா கிளம்பி எஸ்எஸ்கே ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. எஸ்எஸ்கே கேபினுக்கு வெளியே காத்து நிற்கும் போதுதான் இலக்கியாவுக்கும் எஸ்எஸ்கேவுக்கும் இடையில இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே கார்த்தி கால் வாங்கியிருக்காரு. இலக்கியா வெளியே வந்த உடனே கார்த்தி எதுவும் பேசாம அமைதியா நிக்க, இலக்கியா உடனே கார்த்தியை பார்த்து, இப்பயாச்சும் புரிஞ்சுதா கார்த்தி? நான் வீடியோ காட்டினதும் எஸ்எஸ்கேவோட உண்மையா முகம் என்னங்கிறத நீ நல்லாவே புரிஞ்சிருப்ப. இதுல எந்த ஒரு மார்பிங்கும் ஏஐயும் யூஸ் பண்ணல. இது எல்லாமே ஒரிஜினல் தான். நீ வேணா பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இலக்கியா உள்ள போறாங்க. உள்ள போனோடனே எஸ்எஸ்கே, இங்க பார், அதான் சொல்லிட்டல, திரும்ப இதுக்கு உள்ள வர. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். திரும்ப திரும்ப வந்து என்ன டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடு அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்கே சொல்லவும் இலக்கிய வெளியே வந்துடுறாங்க. காட்டி உடனே, அண்ணி போதும் அண்ணி, இதுக்கு மேல நீங்க உள்ள போக வேணாம் விடுங்க அப்படின்னு கார்த்தி சொன்னவன் இலக்கிய அப்படியே கண் கலங்குறாங்க. அண்ணி ஏன் அழுகுறீங்க? இல்ல கார்த்தி, இது வரைக்கும் நீ வா போன்னு எவ்வளவோ பேசியிருப்ப. ஆனா இப்போ நீ அண்ணி சொன்னதும் எனக்கு அப்படியே மனசு குளிர்ந்து போச்சு அப்படின்னு இலக்கியா சொல்றாங்க. கார்த்தி உடனே, அண்ணி இங்க பாருங்க, அந்த எஸ்எஸ்கே தாச்சானி 2 பேர் பேச்சையும் கேட்டு நான் ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் பண்ணிட்டேன். அதுக்கு ஏத்த மாதிரி அஞ்சலியும் அவங்களுக்கு உடந்தே இருந்திருக்கா. அது இப்போதான் எனக்கு புரியுது. அடிக்கடி அவ சொல்லுவா இந்த மாதிரி உங்களை பத்தி. ஆனா நான் எல்லாத்தையும் முழுசா நம்பிட்டேன். ஆனா இப்போ நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த எஸ்எஸ்கே யாரு அப்படிங்கிறத. இதுக்கு மேலேயும் அந்த எஸ்எஸ்கே கௌதம் அண்ணனையோ உங்களையோ பழியவங்கிறத என்னால ஏத்துக்க முடியாது. நீங்க நடக்கிறது நடக்கட்டும், விடுங்க பாத்துக்கலாம். நான் இனிமே உங்க பக்கம்தான். நான் இப்பயே கிளம்பி அம்மாவை போய் பார்க்குறேன். அம்மாவை பார்த்து பேசுறேன் அண்ணி. கண்டிப்பா இதுக்கப்புறம் என்னால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு கார்த்தி மனசு மாறுறான். இலக்கிய அவனே கிட்டக்க போயிட்டு, பாத்தியா, இதுக்கு தான் நீ மட்டும்தான் புத்திசாலி நினைச்சனா கடைசியில இப்படிதான் எங்கள்கிட்ட ஏதாவது இடத்துல சிக்குவ. அதனால என்னைக்குமே எது பண்றதுனாலும் சரி, எங்களை கேட்டு பண்றது உனக்கு நல்லது. இல்லைனா இப்படிதான் கடைசியில கையும் களமும் மாட்டி சீரழிது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இங்க இலக்கியா எஸ்எஸ்கே முன்னாடி சேலஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் போறாங்க.